நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யூபிஎஸ் போட்டிருக்கீங்க, இல்லை உங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் சோலார் ஃபென்சிங் போட்டிருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுவே ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ இது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நாங்கள் சோலார் ஃபென்சிங் போட்ட பிறகு நாங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நாங்களாக ஒரு விசிட் போவோம். எங்கள் ஃபென்சிங் எப்படி இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கா நாங்கள் செக் பண்ண போவோம். அப்போ பார்த்தா பேட்டரியில் இருக்க ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டல் பேட்டரி வந்து ரொம்பவே லோவாக இருக்கும். அப்போ வந்து அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே டவுனில் இருக்கும். ஸோ அந்த கஸ்டமர் எங்ககிட்ட கேட்பாங்க, என்ன பண்ணணும், இந்த வாட்டர்லாம் ஊற்றணுமானோ. ஆக்சுவலாக நாங்கள் எங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ண போனாலுமே நாங்கள் இதை வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவோம். ஆக்சுவலாக இது பேட்டரி டெஸ்டல் பேட்டரி குறைஞ்சினா நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லாட்டி நாங்கள் உங்ககிட்ட கொடுக்கணும், நீங்கள் ஊற்றிக்கங்கன்னு சொல்லுவோம். பட் ரொம்ப பேர் அதை முழுசாக பண்ணுறதே கிடையாது. இந்த ரீசெண்டாக இந்த மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா 8 பேட்டரிக்கு வந்து டெஸ்டைல் வாட்டர் 0வாக இருந்திருக்கு. பேட்டரிக்கு டெஸ்டைல் வாட்டர்ன்றது ஒரு பிளட்டு மாதிரி. கம்பெனியில் ஃபஸ்ட்டு பேட்டரியை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதில் ஆசிட் ஊற்றுவாங்க, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அகைன் கம்பெனியில் ஒரு தடவை ஆசிட் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆசிட் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டால் 100% நம்ம ஆசிட் ஊற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் டெஸ்டைல் வாட்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 1 லிட்டர் கேன் உங்களுக்கு கிடைக்கும். மேபி 5 லிட்டர் கேன் வேணும்னா 5 லிட்டர் கேன் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்து நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் அந்த டெஸ்டைல் வாட்டர் ஊற்றுறோம், நம்ம நார்மல் வாட்டரே ஊற்றிடலாம்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில பேத்துக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக டெஸ்டைல் வாட்டர்ன்றது ஒரு பியூர் வாட்டர். மினரல்ஸ், இந்த தாது உப்புக்கள்லாம் இல்லாமல் அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி வர்றது தான் டெஸ்டைல் வாட்டர். தான் டெஸ்டைல் வாட்ரு. ஆக்சுவலாக இது 1 லிட்டர் கேனு. நார்மல் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தாது உப்புக்களும் மினரல்ஸும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை நம்ம பேட்டரிக்கு ஊற்றணும்னு வச்சுக்கோங்கவே, அந்த பேட்டரியில் இருக்க அந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி அது குறைச்சிரும், லைஃப்பை வந்து டவுன் பண்ணிடும். அது இல்லாமல் இதுதான் பேட்ரி, இதுக்கு வந்து ஹெட்டெல்லாம் உப்பு படிஞ்சிரும். ஸோ அதனால தான் நம்ம டெஸ்டைல் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்துக்கு எப்படி ஊற்றணும்னு தெரியல, ரொம்ப பேத்துக்கு ஊற்றணுமா அப்படின்னே தெரியல. தென் இதெல்லாம் உங்களுக்கு நான் அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பேட்டரியை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும், தென் எப்படிலாம் அதில் நம்ம சார்ஜிங் கெப்பாசிட்டியை கூட்டுறதுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம போடணும் அப்படின்லாம் சில ட்ரிக்ஸ் எல்லாம் தர்றேன். ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் டெஸ்டைல் வாட்டர். 5 கேன் ஊற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வரும். மேபி ட்ரை ஆகிட்டிங்கன்னா அங்கே 1 கேன் ஊற்றினாவே அந்த ஹெட்டில் ஃபுல்லாக 1 கேன் ஊற்றினாலே போதுமானது. ஸோ இந்த டெஸ்டைல் வாட்டர் நான் எப்படி ஊற்றணும் அப்படின்லாம் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஆக்சுவலாக ஒரு பேட்டரி. எங்கள் கம்பெனியில் வந்து இப்போ சர்வீஸ்க்கு வந்த பேட்டரி இது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு அதனால தான் நான் எடுக்கிறேன். தென் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிள். ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நிப்பிள். இது ஆக்சுவலாக பேட்டரியிலேருந்து எடுத்துட்டா ஒரு ரெட் கலர் ஒன்று இருக்கும். இந்த பேட்டரியில் வந்து ஒரு ரெட் கலர் இருக்கும், பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த ரெட் கலர் வந்து மேலே இருந்தால் டெஸ்டைல் வாட்டர் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த மேலே இருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரிக்கு வந்து கீழே இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு நம்ம டெஸ்டைல் வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ஹெட்டை கலத்தி இந்த ஹெட்டு வழியாக நம்ம ஊற்றணும். இதே மாதிரி ஒரு மொத்தம் 6 இருக்கும். ஒரு பேட்டரிக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றா இதை கலத்தி நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஃபுல்லாக தான் இருக்குது. உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து இதை இப்போ டெஸ்டைல் வாட்டரை ஊற்றினேன். தென் இந்த டெஸ்டைல் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி நமக்கு பிளட்டு எப்படி முக்கியமோ அதே மாதிரி பேட்டரியோட பிளட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டைல் வாட்டர் தான். ஆக்சுவலாக அதில் ஆசிட் ஆல்ரெடி இருக்கும். தென் டெஸ்டைல் வாட்டர் பார்த்து ஒரு 2 or 3 மந்த் எவ்வளோ சார்ஜிங் அது அதிகமாக வந்து ப்ராசஸிங் ஆகுதுன்னா டெஸ்டைல் வாட்டரோட பேக்கப் வந்து கம்மியாகும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த டெஸ்டைல் வாட்டர் ஊற்றணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். கம்பல்சரி நீங்கள் என்ன பேட்டரி யூஸ் பண்ணாலும் சரி, மோல்டிங் பேட்டரியை தவிர நார்மலாக ஹெட் இருக்க பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் டெஸ்டைல் வாட்டர் செக் பண்ணுறதை மறந்துடாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மேபி நீங்கள் ஒரு தோட்டத்தில் ஒரு சோலார் ஃபென்சிங் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் டெய்லியும் பார்க்க முடியாது அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ்னாச்சும் நீங்கள் போய் அந்த பேட்டரியை செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும். தென் உங்களுக்கு யூஸ் ஆகலாட்டினா உங்களோட பக்கத்து வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சோலார் ஃபென்சிங் போடணுன்னாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு யூபிஎஸ் மாட்டணுன்னாலும் சரி, கேசிப்பட்டியில் இருக்க எங்கள் ஸ்ரீகரி சோலாரை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.